Hello everyone, this is Shan Trades. ஸோ இந்த சேனலில் மோஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாரெக்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் விச் எவர் ஐ நோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் அண்ட் நான் எப்படி ட்ரேட்லாம் எடுக்க போகிறேன் ஃப்யூச்சரில் நாட் இன் ஃப்யூச்சர்ஸ். ஸோ ப்ராஃபிட் மிச்சம் கான்டென்ட் அக்கௌண்ட் எப்படி கிளியர் பண்ணுறது. ஸோ ஈவன் தோ ஐ எம் a நியூ பிகினர், பட் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்னால இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா எஸ்எம்டி இன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஸோ எஸ்எம்டி தான் ஒரு மேஜர் பார்ட் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில். ஸோ இது ஒரு ஹிடன் ஜெம். ஸோ இதில் நீங்கள் ஒரு பேசிக் பிகினராக இருந்தால் என்னெல்லாம் வச்சு இந்த எஸ்எம்டியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எம்டினா என்னென்னா ஜஸ்ட் ஒரு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ இன் ஃபாரெக்ஸ் ட்ரேட் மார்க்கெட்டில் வந்து ஐசிடி கான்செப்ட் வச்சு தான் நம்ம மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து எஸ்எம்டின்றது ஸ்மார்ட் மணி டெக்னிக். ஸோ இது எப்படி மேஜராக இதுவாகணும்னா இந்த இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸில் நமக்கு டிஃப்ரெண்ட் பேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பேர்ஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேரும் சில இப்போ பார்த்திங்கன்னா யூரோஏஎஸ்டி ஜிபிபிஎஸ்டி இது ரெண்டுமே வந்து சேமாக ஆக்ட் ஆகும். ஸோ இது ஒரு விதமான கான்செப்ட் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில். ஸோ இதில் ஒரு டெக்னிக் என்னென்னா எஸ்எம்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோயூஎஸ்டி ஜிபிபியூஎஸ்டி இந்த ரெண்டு பேர் இருக்குல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கோரிலேஷன் எஸ்எம்டியில். இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட் பார்க்குறீங்களா, இது நான் இப்போ வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ சேம் ஜிபிபியூஎஸ்டி 1 hour டைம் ஃப்ரேம் தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்காக நான் ரெண்டு ஸ்க்ரீனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கேயே பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது 1 hour டைம் ஃப்ரேமில் சப்போஸ் இது வரைக்கும் இங்கே லோ வருது, இங்கேயும் லோ எடுத்து மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. அகெயின் இந்த பாயிண்டில் செல்லிங் ஆகுது. ஸோ சேமாக ஆக்ட் ஆகுதா. ஸோ இது ஏன்னா இது ரெண்டுமே யூரோஎஸ்டியும் ஜிபிபிஎஸ்டியும் வந்து சேம் பாசிட்டிவ் கோரிலேஷன். அதே பார்த்திங்கன்னா யூரோஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி சிஹெச்எஃப் இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ இது சப்போஸ் செல் எடுத்தால் இது பை எடுக்கும், இது பை எடுத்தால் இங்கே செல் எடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த டைம் ஃப்ரேமில் இதுவும் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இது எப்படி டைம்ன்றது ஃப்ராக்டல் இங்கே. ஸோ இங்கே 1 hourல என்ன பிகே ஆகுதோ அதே தான் 4 hourலையும் பிகே ஆகும். ஸோ அதனால் அதுக்கு டைம் ஃப்ரேம் இந்த டைம் ஃப்ரேமில் தான் ஒர்க் ஆகும்லாம் கிடையாது. ஸோ இதுதான் இங்கே பார்த்திங்கன்னா இது நெகட்டிவ் கோரிலேஷன்றதால இங்கே பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுக்குது யூரோஎஸ்டி, பட் ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் செல் எடுக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேடை ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஹை ப்ராபபிலிட்டியோட வின்னிங் ரேஷியோவில் எடுக்கிறதுக்கு எஸ்எம்டி உதவும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது லாஸ்ட் வீக் ஒரு எஸ்எம்டி நோட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸாக காட்டுறேன். பார்த்திங்கன்னா இது வந்து யூரோஎஸ்டியில் வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த டே பார்த்துக்கோங்க, டியூஸ்டே 13 Jan. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லோ எடுக்குது. ஓகேவா, இந்த லோவை இதே டைம் ஸோ இங்கேயும் ஜிபிபிஎஸ்டியும் பாருங்களேன், இங்கேயும் சேம் லோ எடுக்குது. ஓகே, ஸோ இந்த லோவுக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லோ இருக்குது. அடுத்த நாள் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இந்த எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த லோவை எடுக்காமே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுது. ஓகேவா, இது ஒரு இது நான் என்ன சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் கோரிலேஷன்னா வந்து யூரோஎஸ்டி என்ன ஆக்ட் ஆகுதோ அதே தான் ஜிபிஎஸ்டி எடுக்கணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே லோ இருக்குது, இந்த லோ இங்கே தானே, இந்த லோக்கு ஒரு லைன் போடுறேன். ஸோ இந்த லோக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த டைம் ஃப்ரேம் தானே கொடுத்தேன், சாரி இதே டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா பாருங்கள் இங்கே இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க பாருங்கள். ஸோ இந்த லோக்கு இங்கே பிரேக்கே ஆகாமல் சப்போர்ட் எடுக்குது. இங்கே லோவை பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள் இங்கே. ஸோ அப்படின்றப்போது என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இங்கே பிரேக் ஆகிடுச்சு, இது லோ பிரேக் ஆகிடுச்சு, செல் போகும்ன்ட்டு நிறைய பேர் ஃப்ரீ ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து செல் போவாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக எஸ்எல் ஹிட் ஆகும். பட் ஆனால் இது நம்ம எஸ்எம்டி தெரிஞ்சதால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது சப்போஸ் இதுவும் ரெண்டுமே பாசிட்டிவ் கோரிலேஷன், இங்கேயும் இதுவும் லோ பிரேக் பண்ணிட்டா அப்போ நம்ம ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் வந்து இங்கே லோ பிரேக் பண்ணல.
ஸோ தப்பாக ஆகுதுல்ல. ஸோ அப்போ நம்ம தைரியமாக வந்து இங்கே பை போயிருக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஒரு எஸ்எம்டின்றது இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா சார்ட்ஸிலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வச்சு எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி அந்த இந்த இது கன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் இந்த மாதிரி நியூ வீடியோஸாக வரும் எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸை. ஸோ தேங்க்யூ.